சுப்மன் கில்லுக்கும் அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் ராசியே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் டெஸ்ட் மேட்ச்சில் கருப்பு கலர் சாக்ஸ் போட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அது பெரும் பேசு பொருளாச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஐசிசி ரூல்ஸுக்கு எதிரானது அப்படின்றதுனால அடுத்த நாளே வெள்ளை கலர் சாக்ஸ் மாற்றிட்டு வந்தார். சரி, அந்த சாக்ஸ் தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் இல்லை. ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் இன்னொரு பிரச்சனை. டீம் நல்லா விளையாடிட்டு இருக்கு. டெக்ளரேஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக கேப்டன் சுப்மன் கில் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து அப்போ விளையாண்டுட்டு இருக்கிற 2 பேட்ஸ்மேனை உள்ளே அழைச்சி கூப்பிட்டாரு. அந்த மாதிரி கூப்பிடுறப்ப அவர் போட்டிருந்தது அந்த தேர்மல் இன்னர்வேர், பிளேயர்ஸ் போட்டிருக்கிற அந்த அத்லெட்டிக் இன்னர்வேர் தான் அவர் அணிந்திருந்தார். அந்த அத்லெட்டிக் இன்னர்வேரில் அந்த டிஷர்ட், டைட்டான அந்த டிஷர்ட்டில் நைக்கி லோகோ ரொம்ப விசிபிளாக இருந்துச்சு. அவ்வளோ வெளிப்படையாக தெரிகிற மாதிரி அந்த நைக்கி லோகோ ஷர்ட்டு போட்டது தான் இப்போ பெரும் சர்ச்சையாக மாறி இருக்கு. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுடைய அஃபிஷியல் ஜெர்சி பார்ட்னர் அடிடாஸுடைய டைரக்ட் காம்படிட்டரான நைக்கியோடைய அந்த ஒரு டிஷர்ட்டை அணிந்து அங்கே டிவி முன்னாடி நின்னது அப்படின்றது மிக பெரும் சர்ச்சையாக மாறக்கூடும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. அடிடாஸ் இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க, பிசிசிஐ ஏதாவது ஃபைன் போடுவாங்களா, அதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.